வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தியுடன். குளோபல் டிவியூடாக சர்வதேசத்தின் பல பாகங்களில் இருந்தும் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுடன் இணைந்திருக்கும் நான் எஸ். பிரசாந்த் ராஜ். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதற்கான பிரேரணை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு. විවස්ථා බිල්ලෙක් රටට මවන්නට හොඳ නැහැ. අපිට අවශ්‍ය සුන්දර වූ විවස්ථා දරුවෙක් බිහි කිරීම. ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்ட சிவராஜா ஜெனிவன் மறைந்த செந்தூரனின் 45ஆம் நாள் நிகழ்வில் பங்கேற்பு. இதே போன்ற ஒரு ஜனாதிபதி ஒரு 50 வருஷத்துக்கு முதல் எங்கள் நாட்டுக்கு கிடைத்திருப்பாராக இருந்தால் இந்த நாட்டில் இனங்களுக்கு இடையில இவ்வளவு முரண்பாடுகளும் இந்த நாட்டில் இவ்வளவு அழிவுகளும் ஏற்பட்டிருக்காது. கைது செய்யப்பட்ட ஹிருணிகா பிரேமச்சந்திர பிணையில் விடுதலை. பராக் ஒபாமாவின் செல்ல பிராணியான நாய்களில் ஒன்றை கடத்துவதற்கு திட்டம் தீட்டிய நபர் கைது. புதிய அரசியலமைப்பை ஸ்தாபிப்பதற்கான பிரேரணை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் பாராளுமன்றத்தில் இன்று சமர்ப்பிக்கப்பட்டது. சபை முதல்வர் லக்ஷ்மன் கிரியல்ல பிரேரணையை நிறைவேற்றினார். சில முக்கிய விடயங்களை அடிப்படையாக கொண்டு புதிய அரசியலமைப்பை ஸ்தாபிப்பதற்கான தேவை எழுந்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நியமிக்கப்பட்ட அமைச்சர்களின் உபக்குழுவினால் தயாரிக்கப்பட்ட பிரேரணையை பாராளுமன்றத்தில் முன்வைத்து பிரதமர் தெரிவித்தார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்தல், வெறுப்பு வாக்கு முறைமையை நீக்கி மக்கள் பிரதிநிதித்துவத்தை நியாயமான முறையில் உறுதிப்படுத்தும் தேர்தல் முறையொன்றை உறுதிப்படுத்துதல், அனைத்து பிரஜைகளினதும் ஜனநாயக உரிமையை வலுப்படுத்துதல், தேசிய பிரச்சினைக்கு அரசியலமைப்பின் ஊடாக தீர்வு ஒன்றை வழங்குவதாகிய விடயங்கள் அவற்றுள் அடங்குகின்றன. புதிய அரசியலமைப்பின் சட்டமூலத்தை தயாரிப்பதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கி அரசியலமைப்பு சபை என்ற பெயரில் செயற்குழு ஒன்றை நியமிப்பதற்கும் இதில் பிரேரிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகரின் தலைமையிலான இந்த செயற்குழுவில் 7 பிரதி தலைவர்கள் இடம்பெற்றுள்ளனர். அரசியலமைப்பு சபையின் ஊடாக மற்றொரு உபகுழு நியமிக்கப்படவுள்ளதுடன் பிரதமர் தலைமையிலான நடவடிக்கை குழுவும் இதில் அடங்குகின்றது. ஏனைய உறுப்பினர்களாக சபை முதல்வர், எதிர்க்கட்சித் தலைவர், நீதி அமைச்சர் மற்றும் அரசியலமைப்பு சபையினால் நியமிக்கப்படும் 17க்கும் மேற்படாத உறுப்பினர்கள் இதில் உள்ளடக்கப்பட உள்ளனர். அரசியலமைப்பு சபையினால் ஆராயும் நோக்கில் அரசியலமைப்பு சட்டமூலம் ஒன்று முன்வைக்கப்பட்டு அரசியலமைப்பு சபையின் முதலாவது கூட்டத்தின் போது அந்த சட்டமூலம் பிரதமரினால் பிரேரிக்கப்பட வேண்டும். அரசியலமைப்பு சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்காக நிபுணர்களின் ஒத்துழைப்பு பெறப்பட உள்ளது. மக்களின் கருத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளது. அரசியலமைப்பு சபையின் நடவடிக்கைகளை மக்கள் அறிந்து கொள்ள முடியும். உபகுழுவின் நடவடிக்கைகளை எழுத்து மூலமாக உடனடியாக அறிவிப்பதற்கு பிரேரிக்கப்பட்டுள்ளது. உபகுழு நியமிக்கப்பட்டு 10 வாரங்களுக்குள் அறிக்கையொன்றை தயாரித்து நடவடிக்கை குழுவிடம் சமர்ப்பிப்பதற்கு பிரேரிக்கப்பட்டுள்ளது. மக்களின் கருத்துக்களை ஆராய்ந்த பின்னர் அரசியலமைப்பு சபையிடம் அரசியலமைப்பு சட்டமூலம் தொடர்பான அறிக்கையினை நடவடிக்கை குழு சமர்ப்பிக்க வேண்டும். குறித்த அறிக்கை மற்றும் சட்டமூலத்தை அரசியலமைப்பு சபை விவாதத்துக்குட்படுத்தி திருத்தங்களை ஆராய்ந்து மீண்டும் அதனை அவையில் சமர்ப்பிக்க வேண்டும். அதன் பின்னர் புதிய அரசியலமைப்பு சட்டமூலம் மற்றும் இறுதி அறிக்கையை அரசியலமைப்பு சபையின் அனுமதிக்காக சமர்ப்பிக்க வேண்டும். 3/2 பெரும்பான்மையுடன் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் அமைச்சரவையில் மீண்டும் அது சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதன் பின்னரே சட்டமூலம் தொடர்பில் வர்த்தமானியில் அறிவிக்கப்படும். இதேவேளை இந்த சட்டமூலம் அனைத்து மாகாண சபைகளுக்கும் ஜனாதிபதியினால் அனுப்பி வைக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் பிரதமரினால் புதிய அரசியலமைப்பு பிரேரணை பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும். இந்த சட்டமூலத்திற்கு சார்பாக வழங்கப்படும் வாக்குகள் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையின் 3/2 பெரும்பான்மைக்கு குறையாத பட்சத்தில் அறுதி பெரும்பான்மை ஆதரவு எனும் அடிப்படையில் வழமை போன்று பாராளுமன்றத்தின் அனுமதி கிடைத்ததாக கருதப்படும். அதனை அடுத்து அரசியலமைப்பின் 85/1 சரத்திற்கு அமைய ஜனாதிபதியினால் சட்டமூலம் கருத்து கணிப்பின் ஊடாக மக்களின் அனுமதியை பெற்றுக் கொள்வதற்காக முன்வைக்கப்பட வேண்டும். கருத்து கணிப்பின் ஊடாக மக்கள் இதற்கான அனுமதியை வழங்கியதன் பின்னர் ஜனாதிபதியின் உறுதிப்படுத்தலுடன் சட்டமூலம் சட்டமாக மாற்றப்படும். இந்த நடவடிக்கைக்கு பாராளுமன்றத்தின் அனைத்து மக்கள் பிரதிநிதிகளினதும் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக பிரதமர் இங்கு கூறினார். அரசியலமைப்பு தொடர்பில் நாம் கலந்துரையாடினோம். அனைவரையும் இணைத்துக் கொள்ளவே நாம் யோசித்தோம். இல்லாவிடின் இது கடினமானதாக அமையும். செயற்குழுவில் 5 கட்சிகள் இருக்கின்றன என நாம் கூறிய போதிலும் அதனை விட அதிகமாகவே காணப்படுகின்றன. சிலர் 3 எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். அவ்வாறெனின் எங்கு 225 பேர் அல்ல 500 உறுப்பினர்கள் காணப்படுவார்கள். நீங்கள் 3 எதிர்க்கட்சிகளுக்கு உரித்துடையவர்கள். ஒரு அரசாங்கமே காணப்படும்.
நான் எதனையும் கூறவில்லை. அனைவரையும் இணைத்துக் கொள்ளவே எதிர்பார்த்துள்ளோம். ஒன்றாக இணைந்து செயற்படுவதே எமது தேவையாகும். அனுரகுமார் திசாநாயக்க சற்று மனவருத்தத்துடன் உள்ளார். பரவாயில்லை, தற்போது இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் கூறியதாலேயே நாம் இதனை முன்னெடுத்தோம். இல்லாவிடின் நாம் இங்கு வந்திருக்க மாட்டோம். අනුර දිසානායක මන්ත්‍රී හිතට ටිකක් ඉදිලා තිබුණා. කමක් නැහැ. දැන් එකතු වෙලා ඔබතුමා කිව්වේ නිසා තමයි මේක පටන් ගත්තේ. නැත්නම් මෙතෙන්ට එන්නෙත් නැහැ. කොහොම හරි හරි. Order please, we can discuss that later. අගාමත්තුමා ඉවර කරන්න. බලය අල්ලගන්න එක එක උපක්‍රම තියෙනවා. அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வழிமுறைகள் காணப்படுகின்றன. நீங்களும் இந்த பக்கம் பாருங்கள். ஒன்றிணைந்த அரசாங்கமாக மாறுங்கள். அதுவே சிறந்தது. பிரதமரின் உரையின் பின்னர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன புதிய அரசியலமைப்பை ஸ்தாபிக்கும் திட்டம் தொடர்பில் விசேட உரையொன்றை ஆற்றினார். ආණුක්‍රම ව්‍යවස්ථාවක් කියන එක ගලේ කෙටු තත්වයක අවශ්‍ය නැහැ කියලායි මා විශ්වාස කරන්නේ. அரசியலமைப்பு என்பது கல்வெட்டை போன்று இருக்க வேண்டிய அவசியமில்லை என நான் கருதுகிறேன். கடந்த ஒரு வருட காலப்பகுதியில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி பதவியில் இருந்து செயற்பட்ட முறையினால் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை காணப்படுவதால் எவ்வித பிரச்சனையும் இல்லை என சிலர் கூறுகின்றனர். மேலும் சில கருத்துக்களை முன்வைக்கின்றனர். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை காணப்பட்டமையாலேயே 26 ஆண்டுகள் நிலவிய யுத்தத்தை வென்றதாக சிலர் குறிப்பிட்டனர். தொடர்ந்தும் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீடிக்கும் இந்த கருத்தினூடாக எதிர்காலத்தில் யுத்தம் வந்து எதிர்பார்க்கும் விடயம் புலப்படுகிறது. அவ்வாறாயின் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீடிக்கும் விடயத்தை அல்ல நாம் செய்ய வேண்டும். யுத்தம் வந்து ஏற்படாத வகையில் நாட்டை மாற்ற வேண்டும். தென்பகுதி மக்கள் சமஷ்டி என்ற பதம் தொடர்பில் அச்சம் கொள்கின்றனர். வடபகுதி மக்கள் ஒன்றிணைந்த இந்த பதம் தொடர்பில் அச்சம் கொள்கின்றனர். இதனூடாக இருதரப்பிலும் உள்ள கடும் போக்குவாதிகள் அதனை தவறாக பயன்படுத்துகின்றனர். இந்த நாட்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இடம்பெறும் சம்பவங்களை நாம் அவதானித்தோம். வெளிநாடொன்றின் ஆலோசனைக்கு அமைய பாதுகாப்பு படையினரை மறுசீரமைக்க நடவடிக்கை எடுப்பதாக கருத்தொன்று காணப்படுகிறது. இது நாட்டின் பாதுகாப்பிற்கு பிரச்சனையாக அமையாதா என மகாநாயக்க தேரர் ஒருவர் என்னிடம் கேட்டார். இந்த அரசியலமைப்பினூடாக நாட்டிற்கும் அச்சத்தை ஏற்படுத்த போவதில்லை என நான் தெளிவாக கூறிக்கொள்கிறேன். அழகிய அரசியலமைப்பு குழந்தை ஒன்றை பிரசவிப்பதே எமது தேவையாகும். வெளிநாடுகளின் ஆலோசனைகளுக்கு அமைய அரசியலமைப்பை ஸ்தாபிக்கப் போவதாக சிலர் கூறுவதை நான் அவதானித்தேன். அரசியலமைப்பை இவ்வாறு நிறுவுங்கள் என எந்த ஒரு வெளிநாடும் கூறவில்லை என்பதனை நான் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எனினும் நாம் யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாட்டில் எவ்விதத்திலோ அமைதியின்மையை ஏற்படுத்த வேண்டாம் என நான் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன். போலியான தகவல்களை பரப்ப வேண்டாம். රටේ මොන ආකාරයෙන්වත් නොසන්සුන් තත්ත්වයක් ඇති කරන්න කටයුතු කරන්න එපා කියලා මං සියලු දෙනාගෙන් ඉල්ලා සිටිනවා. අසත්‍ය ප්‍රචාර යවන්න එපා කියලා මං ඉල්ලීමක් කරනවා ඉතාමත්ම ගෞරවයෙන්. அரசியலமைப்பு திருத்த பிரேரணை தொடர்பில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்தனர். இன்றைய தினம் அரசாங்கத்தினால் நிறைவேற்றப்படவிருந்த பிரேரணை முன்வைக்கப்படவில்லை. பிரேரணையின் வாசிப்பு மாத்திரமே பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்றது. திருத்தங்கள் தொடர்பான எமது பிரேரணையை ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் ஊடாக கையளித்துள்ளோம். இறுதியில் உயர்நீதிமன்றத்தின் ஊடாக மக்களின் அனுமதி பெறப்படுகின்ற நடைமுறை தொடர்பில் எமது நிலைப்பாட்டை நாம் தெளிவாக கூறியுள்ளோம். අදම යෝජනාව ඉදිරිපත් කළා අදම සම්මත කරන්න හිත. இன்று பிரேரணையை முன்வைத்து இன்றைய நிறைவேற்றுவதற்கு எண்ணிய இந்த அரசாங்கம் இன்றைய நாளில் பிரேரணையை மாத்திரம் சமர்ப்பித்துள்ளது. விவாதம் மற்றும் நிறைவேற்றும் நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன. பிரதான விடயம் என்ற காரணமாகவே இது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினால் முன்வைக்கப்படும் திருத்தங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காகவே இது பிற்போடப்பட்டுள்ளது. நாம் முன்வைத்துள்ள திருத்தங்களை ஏற்று புதிய அரசியலமைப்பை ஸ்தாபிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுமாயின் அதற்கு நாம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டிய தேவையில்லை. ඇතිකිරීමේ ක්‍රියාදාමයකට අපිට විරුද්ධ වෙන්න අවශ්‍ය වෙන්නේ නැහැ. අපි අතිගරු ජනාධිපතිතුමාව මුණ ගැසුණා. நாம் ஜனாதிபதியை சந்தித்தோம். கருத்து கணிப்பொன்றிற்கு செல்லாத வகையில் அரசியலமைப்பு திருத்தத்தை மேற்கொள்வதற்கான ஆணையை ஜனாதிபதி தேர்தலின் போது தமக்கு வழங்கப்பட்டதாக நேற்று முன்தினம் இரவு ஜனாதிபதி கூறினார். கருத்து கணிப்பொன்றிற்கு செல்லும் அரசியலமைப்பு திருத்தத்திற்காக அவருக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை என ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியினரான நாம் அவருக்கு அறிவித்தோம். එතුමා බලයක් ලබාගෙන නොමැති බව අපේ
ඒකබද්ධ විපක්ෂයේ කණ්ඩායමට එතුමා அரசியலமைப்பை ஸ்தாபிப்பதற்கான பிரேரணை முன்வைக்கப்பட்ட பின்னர் ஜனவரி மாதம் 12ஆம் திகதி வரை பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பின்னர் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கருத்து தெரிவித்தனர். இந்த நாட்டில் உள்ள பாரிய பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுக் கொள்வதற்காகவும் எமது எதிர்காலத்திற்கான சிறந்த அடித்தளம் ஒன்றை அமைப்பதற்கும் புதிய அரசியலமைப்பு இந்த நாட்டிற்கு அவசியமாகும். இதன் பின்னால் சில குழுக்கள் காணப்படுகின்றன. அவர்களுக்கு பொதுமக்களின் கருத்து தேவையில்லை. குழப்பத்தை தோற்றுவிப்பதற்காகவே அவர்கள் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் முயற்சிக்கின்றனர். அரசியலமைப்பில் திருத்தத்தை மேற்கொண்டு புதிய அரசியலமைப்பின் கீழ் இந்த நாட்டின் அரசாங்கத்தை அமைப்பதே நாட்டு மக்களின் வேண்டுகோளாகும். பொது பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சி மற்றும் உறுப்பினர்களின் பங்களிப்புடன் இந்த அரசியலமைப்பு தயாரிக்கப்பட உள்ளது. அனைவரையும் சமமாக கருத வேண்டும். ஒருவர் பிரதமர் என்ற ரீதியில் அதீத அதிகாரத்தை தன்வசப்படுத்தி தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முயற்சித்தார். மக்கள் விடுதலை முன்னணி அதனை தோல்வியடைய செய்வதற்கு அதிகபட்ச தலையீட்டை செய்வதற்கு தயாராக உள்ளது. இதிலுள்ள விடயங்கள் பாரதூரமானவை. பாராளுமன்றத்திற்குள்ள அதிகாரங்களை அங்கிருந்தே வெளியே எடுத்து செல்ல முயற்சிக்கின்றனர். பாராளுமன்ற அதிகாரங்களை வெளியே கொண்டு செல்ல முடியாது. அனைவரும் இணக்கம் தெரிவிக்கக்கூடிய வகையிலான அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்குதல் மற்றும் அதனூடாக நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லுதல் அரசாங்கத்தின் பொறுப்பாகும். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட சிவராஜா ஜனீவன் செந்தூரனின் 45வது நினைவு நாள் நிகழ்வில் இன்று கலந்து கொண்டார். கோப்பாய் வடக்கைச் சேர்ந்த 18 வயதான ராஜேஸ்வரன் செந்தூரன் கடந்த வருடம் நவம்பர் மாதம் 26ஆம் தேதி ரயிலில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். அரசியல் கைதிகளின் விடுதலை வேண்டி தனது உயிரை மாய்த்த மறைந்த செந்தூரனின் 45வது நினைவு நாள் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜெனீவன் அன்னாரின் குடும்பத்தினருக்கு தனது அனுதாபங்களை தெரிவித்தார். ஜனாதிபதி அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். போன வருஷம் 8ஆம் தேதி இந்த நாட்டில் மாற்றம் நடந்தது. இந்த வருஷம் 8ஆம் தேதி இந்த வாழ்க்கையில மாற்றம் நடந்திருக்கு. இதை ஏற்படுத்தி கொடுத்த ஜனாதிபதிக்கு நான் இந்த சிறந்தாழ்த்தி என்ற நன்றிகளையும் கௌரவத்தையும் செலுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எந்த அறிவி கட்டின வரையில நான் கேள்விப்பட்டதில்லை இப்படி ஒரு சம்பவம் உலகத்திலே இந்த தலைவரும் செய்திருக்கிற மாதிரி. போப்பாண்டவர் மட்டும் இப்படி ஒரு விஷயம் செய்ததான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் இந்த நாட்டில் நான் பிறக்கிறதுக்கு முதல்ல இருந்து இந்த நாட்டில் பிரச்சனை இருந்தோன்னு இருக்குது. நாங்கள் 10 வருஷமா இல்லாட்டி 20 வருஷமா இல்லை அரசியல் கைதியில் நாங்கள் இந்த நிலையில் இருக்கிறோம்டா இதுக்கு நாங்கள் காரணம் இல்லை. எங்களுக்கு நாங்கள் பிறக்கிறதுக்கு முதல்ல இருந்து இந்த நாட்டில் இருக்கிற அரசியல் தலைமையெல்லாம் இதுக்கு பிரதான காரணம் நான் கருதுகிறேன். அவையில் அந்த நேரம் இனங்களுக்கு இடையில ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் நாங்கள் இந்த நிலையில் இருக்க வேண்டியவர்களாக ஏற்பட்டிருக்காது. அப்போ அந்த நேரம் அரசியல் தலைமைகள் செய்த தவறுகள்லாம் இன்றைக்கு எங்களை தாக்குது. இதே போன்ற ஒரு ஜனாதிபதி ஒரு 50 வருஷத்துக்கு முதல் எங்கள் நாட்டுக்கு கிடைத்திருப்பாராக இருந்தால் இந்த நாட்டில் இனங்களுக்கு இடையில இவ்வளவு முரண்பாடுகளும் இந்த நாட்டில் இவ்வளவு அழிவுகளும் ஏற்பட்டிருக்காது. இந்த நாள்ன்றது மிகவும் மறக்க முடியாத ஒரு நாள். என் வாழ்க்கையில நான் இதுவரைக்கும் அனுபவிக்காத இல்லை உணர்ந்து கொள்ளாத ஒரு உணர்வு எனக்குள்ள இருக்கிறது. அதை வார்த்தைகளால் என்னால் என்னென்று சொல்ல இல்லாத சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணங்கள். இந்த தருணங்கள் எனக்கு கிடைத்தது போல ஏனைய அரசியல் கைதிகளுக்கும் கட்டாயம் கிடைக்கணும். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்துக்கும் இதே நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்று நான் ஜனாதிபதியிடம் அவரது அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கிறேன். அவருடைய காலத்தில் தேசிய பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு காண்பதாக உறுதியளித்துள்ளார். உண்மையில் அவர் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டு அரசியல் கைதிகளின் பிரச்சனை உட்பட எல்லாத்துக்கும் தீர்வு கண்டு எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொண்ட உண்மையான நமது நாட்டின் தேசபிராவாக அவர் இருக்கணும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஜனாதிபதி மாமா எங்களுக்கு சீக்கிரமாவே அப்பாவை விடுதலை செஞ்சுட்டாங்க. அது பள்ளி பிஞ்சின் பாசத்தின் குரல். 8 வருடங்களாக சிறையில் வாடும் தனது தந்தையை விரைவில் விடுவிக்குமாறே அந்த மாணவன் கோருகின்றான். இவ்வாறு பல்லாயிரம் பேர் தமது உறவுகளை பிரிந்து ஏக்கத்துடன் வாழ்கின்றனர். கிளிநொச்சி அம்பாள் குளத்தைச் சேர்ந்த ஆறுமுகம் பிரகாஷ் 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் 23ஆம் தேதி கொழும்புக்கு தொழிலுக்காக சென்றபோது சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளார். புதிய மெகசின் சிறைச்சாலையில் தண்டனை அனுபவிக்கும் இவரின் தண்டனை காலம் இப்போது நிறைவடையும் என ஏக்கத்தில் இந்த குடும்பம் காத்திருக்கிறது. கணவனை பிரிந்து 2 பிள்ளைகளுடன் வாழும் விஜயலட்சுமி தனது முயற்சியினால் குடும்ப சுமையை தாங்கிச் செல்கின்றார். 2 பிள்ளைகளினதும் சிறந்த எதிர்காலம் குறித்து கரிசனை செலுத்தி தன்னால் முடியுமான முயற்சிகளை மேற்கொள்ளும் இவர் சமூகத்தில் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்கின்றார். எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கு. அதுல ரொம்ப பெரிய கஷ்டத்தை மத்தியில தான் நான் இந்த வாழ்க்கையை கொண்டு செல்றேன். சின்ன மகளுக்கு இப்ப அவரை பத்தி யோசிச்சு ஒரே வருத்தமும் கொண்டிருக்கு.
அவருக்கு வந்து சின்னவளுக்கு ஒரே வலிப்பு வருத்தம். டாக்டர் மேலாம் கேட்க அவங்களாம் சொல்றாங்க அவளுக்கு யோசிக்கிற இடத்துல இப்படி வருத்தம் வருதுன்னு சொல்லி என்னால ஒன்றுமே செய்ய முடியாம இருக்கு. எனது கணவன் கூடிய சீக்கிரம் விடுதலை செஞ்சுட்டாங்க. நான் 2 நாளா நான் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு கூட அனுப்பல. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு ஒன்றுமே வாங்கலைன்னா இப்ப ஒரு நிறுவனம் தான் அவங்களுக்கு உதவி செஞ்சிச்சு. இப்ப நாளைக்கு தான் அவங்களை பள்ளிக்கூடத்துக்கு நான் அனுப்ப போறேன். தாயின் அரவணைப்பை மாத்திரம் அனுபவித்த பிள்ளைகள் தந்தையின் வரவினை எதிர்பார்த்து காத்துள்ளனர். ஒவ்வொரு தைப்பொங்கலுக்கும் அப்பா வருவாரா என்று கேட்கும் போது அடுத்த பொங்கலுக்கு வருவார் என்று தாய் கூறும் வார்த்தைகள் மாத்திரமே இந்த பிள்ளைகளுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. எங்களோட அம்மா தினமும் சொல்லுவா அப்பா வந்தாதான் அடுத்த வருஷம் பொங்கலாம் ஒவ்வொன்றும் சொல்லுவா. ஆனா அப்பாவை இன்னும் விடுறப்பாடில்லை. அப்பா இந்த முறை பொங்கலாம் நாங்க நல்லா சிறப்பா கொண்டாட வேணும். இவ்வளவு நாளா எங்க அப்பா நினைச்சுட்டு தான் இருக்கேன். அதை நான் நினைச்சு எனக்கு வருத்தமும் வருது. பொங்கலுக்கு ஒண்ணுக்கு அப்பா வந்துட்டான்னா நாங்க பொங்கலாம். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினால் கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர பிணையில் இன்று விடுவிக்கப்பட்டுள்ளார். கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கொழும்பு ஹெவ்லாக் பகுதியில் உள்ள அவரின் வீட்டில் வைத்து ஹிருணிகா பிரேமச்சந்திர கைது செய்யப்பட்டார். පසුගිය දෙසැම්බර් 21 වන දින දෙමටගොඩ பிரதேசයේදී கடந்த டிசம்பர் 21ஆம் தேதி தெமட்டகொட பகுதியில் இளைஞர் ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திரவை கைது செய்வதில் காணப்படும் உரிமை தொடர்பில் சட்டத்தரணியிடம் ஆலோசனை கோரப்பட்டிருந்தது. அந்த ஆலோசனைக்கு அமைய கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் குழு ஒன்றினால் அவர் கைது செய்யப்பட்டார். කොළඹ අපරාධ කොට්ටාශය නිලධාරීන් කණ්ඩායමක් විසින් ඇයව අත්අඩංගුවට ගනු ලැබුවා. ஹிருணிகா பிரேமச்சந்திர கொழும்பு மேலதிக நீதவான் MM மிகார் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தலா 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் இன்று விடுவிக்கப்பட்டார். போலீஸ் விசாரணைகளின் அறிக்கை முழுமையாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 21ஆம் தேதி வரை சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். எனினும் விசாரணை நடவடிக்கைகள் நிறைவு பெறும் வரை சந்தேக நபரை விசாரணைகளுக்கு ஒத்துழைக்கும் விதத்தை கவனத்தில் கொண்டு நீதவான் பிணையில் விடுவித்தார். மன்னார் எருக்கலம்பட்டி முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்தின் ஆய்வுக்கூட திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம அதிதியாக வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் கலந்து சிறப்பித்தார். முஸ்லிம் மத்திய மகா வித்தியாலயத்தின் ஆய்வுக்கூடம் வடமாகாண முதலமைச்சரினால் திறந்து வைக்கப்பட்டது. உங்கள் கல்லூரியின் தொழில்நுட்ப கட்டிடம் மற்றும் தொழில்நுட்ப ஆய்வு கூடம் ஆகியவற்றை வடமாகாண முதலமைச்சரே திறந்து வைக்க வேண்டும் என்பதில் மிகவும் குறியாக இருந்தார். நேற்றைய தினம் சிலர் என்னை வராத தடுக்க சில நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார்கள். பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது என்பதை அவர்கள் அறியாமல் விட்டது மரபு. எமது மாற்றங்கள் வேறுபட்டிருக்க முடியும். ஆனால் தமிழர்கள் என்ற ரீதியில் நாம் அனைவரும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாகவே வாழ்கின்றோம். இன்றைக்கு சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்னர் மக்கள் மிகவும் அமைதியாகவும் அந்யோன்யமாகவும் இலங்கையில் எப்பாகத்திலும் எந்நேரத்திலும் கடமையாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்ததை நினைவு கூறுகின்றேன். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில் தான் நாங்கள் பிறந்தோம். நான் பிறக்கும் போது பிரித்தானியர் ஆட்சியின் போதுதான் நான் பிறந்தேன். ஆகவே அந்த காலங்களிலே சகல இன மக்களும் சௌஜன்யமாக நன்றாக ஒருமித்து உறவுடன் சகோதரர்களாகத்தான் வாழ்ந்து வந்திருக்கிறோம். நடுவிலே வந்த பிரச்சனைகளால் தான் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதனையடுத்து வடமாகாண முதலமைச்சர் மன்னார் மறைமாவட்ட ஆயர் ராஜபு ஜோசப் ஆண்டகையின் உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்கு அவரின் இல்லத்திற்கு சென்றார். இறைவன் அருளால் அவருக்கு கட்டாயம் எல்லா நன்மைகளும் கிடைக்கும். திரும்பவும் எங்களோட அவர் சேர்ந்து தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு முன் வருவார். அதுக்கு இறைவன் இடமளிப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. திருகோணமலை மூதூர் பாலத்தடிச்சேனை பகுதியில் ராணுவத்தினர் வசம் இருந்த 5 ஏக்கர் காணி நேற்று மக்களிடம் கையளிக்கப்பட்டது.
நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையினை அடுத்து மூதூர் பாலத்தடிச்சேனை பகுதியில் வசித்து வந்த 35க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் கடந்த 1985ஆம் ஆண்டு சொந்த இடத்தினை விட்டு வெளியேறி வேறு இடங்களில் தஞ்சம் புகுந்தனர். இந்த பகுதியில் உள்ள சுமார் 5 ஏக்கர் காணியில் 5வது ஆர்ட்டிலரி படைப்பிரிவின் ராணுவ முகாம் அமைக்கப்பட்டிருந்தது. பாலத்தடிச்சேனை பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த ராணுவ முகாம் காரணமாக இந்த பகுதியில் மக்கள் மீள்குடியேற முடியாத நிலை காணப்பட்டது. ராணுவ முகாம் அகற்றப்பட்ட நேற்றைய தினம் மக்களிடம் காணிகள் கையளிக்கப்பட்டன. 3 தசாப்தத்திற்கு பின்னர் மக்கள் தமது சொந்த இடங்களை பார்வையிடுவதற்கு அவாவுடன் திரும்பினர். எதிர்பார்ப்புகளுடன் சொந்த இடங்களுக்கு திரும்பியவர்களுக்கு தமது வீடுகள் அடையாளம் காண முடியாத அளவில் காட்சியளித்தது. வீடுகள் உடைக்கப்பட்டு காணியின் எல்லை அழிக்கப்பட்ட நிலையில் குடியிருப்புகள் வெறுமனே காட்சியளித்தன. எங்களுக்கு வீடு வாசல் எல்லாம் மிகவும் வசதியாகவும் நல்ல இதுவாகவும் இருந்த நாங்கள் இப்போது பார்க்குற நேரம் மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது. எங்கள் தாய் தகப்பனை இழந்து பல வேதனைக்கு மத்தியில் நான் இங்கே நிற்கிறேன். இது நிலங்களை பார்க்கும்போது மிகவும் கவலையாக இருக்கிறது. இந்த நிலம் கிடைச்சதை விட்டு 32 வருஷத்துக்கு பிறகு எனது கையில் கிடைச்சதை விட்டு சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவனுக்கு நன்றி சொல்றேன். முதலாவதாக திருவண்ணாமலை மாவட்டத்திலே பூர்வீகமான கிராமம் தான் பாலத்தடிச்சேனை கிராமம். பெரிய துன்பத்தின் மத்தியில் 30 வருடங்களாக இருந்து இப்போ 30 வருடத்தில் இந்த இடம் கிடைச்சிருக்கு. மீளவும் நாங்கள் வளத்தோட வாழ்ந்த நாள் வசதியாக வாய்ப்போட செல்வத்தோட வாழ்ந்த கிராமம் மீளவும் அதே மாதிரி கட்டி எழுப்புறதுக்கு தான் நாங்கள் எதிர்பார்ப்பு. அதுக்குரிய வசதி வாய்ப்புகளை அரசாங்கம் செய்து தருவதற்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அம்மாவின் அப்பா தான் கட்டின வீடு. அந்த வீட்டை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. எமது உறவுகள் அற்று போயும் இப்பொழுது இந்த வீடு இந்த கேம்ப் கிடைச்சதை அடுத்து எல்லா உறவுகளும் ஒன்றாக சேரும் பொழுது மிகவும் சந்தோஷம் அடைகின்றோம். இந்த பாலத்தடிச்சேனை கிராமத்திலே நாங்கள் வாழ்ந்தவர்கள் எல்லோரும் நல்ல வசதியோடு வாழ்ந்தவர்கள். இந்த கேம்ப் இருந்ததால எங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இப்ப இடம்பெயர்ந்திருந்து இப்போது எங்களுக்கு இது கிடைத்து விட்டது. ஜனாதிபதியின் உதவியோடு கிடைத்து விட்டது. மிகவும் நன்றி, சந்தோஷம். வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள நிலையில் தமக்கான சம்பள உயர்வு வழங்கப்படாமை அநீதியானது என தோட்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வளவு நாகரிக காலத்துல நாங்க இந்த கஷ்டவாளியா நாங்க இப்படி இருந்துகிட்டு இருக்கோம். இப்ப கொடுக்கற சம்பளத்துக்கு எங்களுக்கு பிள்ளைக விட்டு வேலை படிப்பை பத்தி பாப்போமா, இல்லாட்டி நாங்க வீடு வாசல் கட்டுற நிலைமைய பாப்போமா? இந்த தயவு செஞ்சு எங்களுக்கு இந்த நல்ல நிலைமைக்கு இப்போ உள்ள இதுகளுக்கு பார்த்து செஞ்சு கொடுங்க. ஒரு குடும்பத்துல 10 பேர் இருக்கும், 9 பேர் இருக்கும், 12 பேர் இருக்கும். ஒருத்த வேலை செஞ்சு 7 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறோன்னா அந்த காலத்துல ஏலாது. எங்கள்ட்ட பிள்ளைகளை படிக்க வைக்கணும். நாங்க இருந்த மாதிரி எங்க பிள்ளைகள்ட்ட நிலைமையும் ஆக்கையலான்னு சொல்லி நாங்க கஷ்டப்படுறோம். எங்களுக்கு நிறைய அட்டை கடிக்குது, பாம்பு பிரச்சனைகள் இருக்கு. யாருமே எந்த பிரச்சனையும் எங்களுக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க. ஓட்டுக்கு மட்டும் எந்த ரோட்டு அசிங்க ரோட்டா இருந்தாலும் அதுல வராங்க. நாங்க ஓட்டும் கொடுக்க மாட்டோம். இனிமேல் ஓட்டு கேட்டுக்கிட்டு வந்தா என்ன பிரச்சனை வரும்னு தெரியாது. எங்களுக்கு இந்த சம்பள பிரச்சனை முடிவே இன்னமும் முடிவு வரல. நாங்களும் பென்ஷன் வாங்க போறோம். எங்களுக்கு இன்னும் எந்த முடிவுமே இல்ல. விலைவாசி தான் கூட்டிட்டு போறாங்களோ எல்லாமே சம்பளத்தை பத்தி எந்த யூனியனும் கரைக்க மாட்டேங்குது. 14 வயசுல இருந்து நாங்களும் காலம் பூரா கஷ்டப்பட்டு அரசாங்கத்துக்காக எங்க சம்பார்த்தனையில தான் அரசாங்கமே ஓடுது. தொழிலாளி இல்லாட்டி அரசாங்கம் இல்ல. அதனால எங்களுக்கு காலமெல்லாம் நாங்க ஒப்பாரி வச்சா தான் 10 ரூபா சம்பளம், இல்லாட்டி இல்ல. சுத்தமான குடிநீரை பெற்றுத் தருமாறு கோரி ரத்துபஸ்வல உள்ளிட்ட 28 கிராம மக்கள் 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்தனர். ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு பாதுகாப்பு படையினர் நீர்த்தாரை பிரயோகம் மற்றும் கண்ணீர் புகை பிரயோகத்தை மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தில் 3 உயிரிழந்ததுடன் 40க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் 9 ராணுவ வீரர்களும் அடங்குகின்றனர். பிரச்சினை தொடர்பிலான விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்தனர். அத்துடன் இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளுக்காக ராணுவ தளபதி மேஜர் ஜெனரல் சகத் டயஸ் தலைமையிலான மற்றொரு குழு நியமிக்கப்பட்டது. அமைதியின்மையுடன் தொடர்புடையதாக அடையாளம் காணப்பட்ட ராணுவ அதிகாரி உட்பட ராணுவ வீரர்களை மனிதுரிமைகள் ஆணைக்குழு முன் நிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. போலீஸ் மா அதிபரின் வேண்டுகோளுக்கு அமையவே அமைதியின்மை ஏற்பட்ட பகுதிக்கு ராணுவத்தை அழைத்ததாக கம்பஹா நீதிமன்றத்தில் போலீஸ் அதிகாரி தெளிவுபடுத்தினார். எனினும் இந்த கூற்றை போலீஸ் தலைமையகம் அறிக்கை ஒன்றின் மூலம் நிராகரித்தது. சம்பவம் இடம்பெற்று 2 வருடங்களுக்கு பின்னரும் இந்த சம்பவம் குறித்த அறிக்கை தயாரிக்கப்படவில்லை என ராணுவ ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார்.
பொதுமக்களின் உயிர் மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவே 10 ராணுவத்தினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டதாகவும் அவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் நீதி அமைச்சர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். நம் அனைவருக்கும் இந்த விடயம் தொடர்பில் பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கு பிறிதொரு ஆணைக்குழுவை நியமிப்பதா அல்லது இந்த சபையின் தெரிவுக்குழுவை நியமிப்பதா என்பது தொடர்பில் ஆராய வேண்டும். சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கு நாங்கள் விரும்புகின்றோம். மக்களின் ஆர்ப்பாட்டம் அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பல பிரச்சனைகள் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி நாட்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்திற்கு ஏதுவாக அமைந்தன. சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து அது தொடர்பில் சட்ட நடவடிக்கை முன்னெடுக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தின் முக்கிய கடமையாகும். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் ஏதேனும் ஒரு வகையில் இந்த விடயத்தில் இருந்து நழுவுவதற்காக சில நடைமுறைகளை கையாளுவது எனக்கு புலப்படுகிறது. பல்வேறு ஆணைக்குழுக்களை நியமிப்பது காலத்தை கடத்தும் செயலாகும் என நான் கருதுகிறேன். இதுடன் நியூஸ் போஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் போஸ்டின் 10:45 பிரதான செய்தியில். வணக்கம்.